குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வீர தியாகராஜன் வழங்க கேட்போம். தியாகராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. குளித்தலை அருகே பட்டவர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராமசாமி மகன் விஸ்ருத், வயது 30. இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் இருந்த போது அங்கு தொடர்ந்து பணியில் இருந்த சுருதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 2 குழந்தைகள் உள்ளது. நேற்று இரவு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுபட்டு தகவல் ஏற்பட்டதில் மனைவி சுருதி குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்து அறையில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது அதிகாலை 5 மணியில் அங்கு வந்த கணவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியின் கழுத்தின் 3 இடங்களில் கடுமையாக குத்தியது. மனைவி சிகிச்சை பணியின்றி உயிரிழந்தார். இத்தகவல் இருந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தலைமறைவாக இருந்த கணவரை தனிப்படை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த மனைவி சுருதியின் உடலை கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் உடற்குழு ஆய்வுக்காக அனுப்ப வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.